ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோ லையிங் பிளசண்டா அண்ட் பிளசண்டா ப்ரிவியாக்குள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பிளசண்டல் பொசிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளசண்டா அதாவது நஞ்சுக்கொடிக்கும் செர்விக்ஸ் அதாவது கர்ப்பப்பை வாய்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் 2 சென்டிமீட்டர் ஆச்சும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை நார்மல் பிளசண்டல் பொசிஷன்னு சொல்லுவோம். இன்கேஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லோ லையிங் பிளசண்டா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளசண்டா ப்ரிவியா. பிளசண்டா ப்ரிவியானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நஞ்சுக்கொடி இருக்குதுல்ல அது கர்ப்பப்பை வாயை மூடி இருக்கும். இன்கேஸ் அது பாதி மூடி இருந்துச்சுன்னா அதை பார்ஷியல் பிளசண்டா ப்ரிவியான்னு சொல்லுவோம். முழுசாக மூடி இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பிளசண்டா ப்ரிவியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே இதில் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய்க்கும் நஞ்சுக்கொடிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்குது. அதனால் இது லோ லையிங் பிளசண்டா. செகண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடல, அதனால் அது பார்ஷியல் பிளசண்டா ப்ரிவியா. அண்ட் லாஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுசாக மூடி இருக்குது, அதனால் கம்ப்ளீட் பிளசண்டா ப்ரிவியான்னு சொல்லுவோம். தேங்க்யூ.